நடு ரோட்ல 2 இளைஞர்களை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். இப்போ அது ஒட்டுமொத்த கலவரமாக மாறி இருக்கிறது. குறிப்பாக பாமக விசிகான கட்சி மோதலாக மாறி இருக்கு. அந்த உறவினர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். என்ன பிரச்சனை, உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த இளைஞர் பிரேம், இவர் பொங்கல் அன்னைக்கு திருமால்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து நெமிலி அப்படிங்கிற இடத்துக்கு தன்னுடைய நண்பர்களோட இவரோட சேர்த்து ஒரு 5 பேர் பைக்ல போயிருக்காங்க. அப்படி நெமிலி பகுதிக்கு போகும்போது தான் நெல்வாய் அப்படிங்கிற ஒரு பகுதியை அவங்க கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நெல்வாய் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல போகும்போது அங்க ஏற்கனவே சிலர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 இளைஞர்கள், சூர்யா மற்றும் விஜய கணபதி அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க இந்த 5 பேரும் பைக்ல வேமா போறதை பார்த்துட்டு இந்த ஏரியால இப்படி வேமாலாம் போகக்கூடாது அப்படின்னு மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பிரேம் அப்படிங்கிறவரோட கேங்குக்கும் சூர்யா விஜய் கணபதி இவங்க கேங்குக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் இவங்க வேகமா போனாங்க, அதை எச்சரிக்கக்கூடிய வகையில் இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துலயே இவங்க 2 பேருக்கும், இவங்க 5 பேர், இவங்க 2 பேருக்கும் மோதல் வெடித்திருக்கிறது. அதுக்கப்புறம் சின்ன கை கலப்பாகி அவங்களே கலைஞ்சு போயிருக்காங்க. இது நடந்தது 15ஆம் தேதி. அடுத்த நாள் 16ஆம் தேதி மறுபடியும் இதே திருமால்பூரிலிருந்து பிரேம் மற்றும் அவருடைய நண்பர்கள் 5 பேர் கொண்ட குழு மறுபடியும் அதே பகுதிக்கு போறாங்க. அன்னைக்கு கிரிக்கெட் விளையாடிட்டு அவங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு விஜய் கணபதி மற்றும் சூர்யா இவங்க 2 பேரும் அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ பிரேமினுடைய குழுவினர் வழிமறித்து அவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 2 பேருக்கும் நடுவில் மீண்டும் சண்டை வெடித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த சமயத்துல தான் பிரேமும் அவருடைய நண்பர்களும் அவங்க பைக்ல மறைத்து கொண்டு வந்த பெட்ரோல் கேனை எடுத்து அவங்க மேல ஊத்தியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பிரேம் தான் தீயை கொளுத்தி அவர்கள் மீது போட்டதாக சொல்லப்படுகிறது. உடனே இருவருடைய உடலிலும் பெட்ரோல் முழுவதுமாக நனைந்து பற்றி எரிய ஆரம்பித்திருக்கிறது. நடு ரோட்ல முழுவதும் தீப்பிழம்பாக இருவரும் எரிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். தீயை பத்த வச்சுட்டு ஆனா பிரேமும் அவருடைய நண்பர்களும் கிளம்பிடுறாங்க. குறிப்பா பிரேம் கிளம்பியதாக சொல்லப்படுகிறது. ஆனா இவங்க 2 பேரும் எரிகிறத பார்த்த அந்த பகுதியில் இருந்த மக்கள் உடனடியாக ஓடி வந்து அவர்களை அணைத்து அதே போல பிரேமையும் அடித்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்ததாக சொல்லப்படுகிறது. இதுல சூர்யா 60% தீக்காயங்களோடும் விஜய் கணபதி அப்படிங்கிறவர் 20% தீக்காயங்களோடும் தற்போது மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்காங்க. முதல்ல அவங்களை காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாக்குறாங்க. அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில 2 பேரும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கைது செய்யணும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய விஜய கணபதி மற்றும் சூர்யாவினுடைய நண்பர்கள் உறவினர்கள் நேற்றிலிருந்தே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால அங்க என்ன பரபரப்பு நிலவியதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில பாதிக்கப்பட்ட இருவரும் பாமகவை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இதற்கு பாமக தலைவர் மற்றும் நிறுவனர் அன்புமணி ராமதாசும் சரி, ராமதாஸ் அவர்களும் சரி கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் ஆப்போசிட் கேங் இருக்காங்க இல்லையா, பிரேம் மற்றும் அவருடைய நண்பர்கள், இவர்கள் விசிகாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இருவரும் விசிகாவை சேர்ந்தவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள், கூட்டணி கட்சியில இருந்தா என்ன வேணாலும் செய்வீங்களா, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் பாமகவினர் தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள். விசிக தரப்பிலிருந்து பேசிய தலைவர் திருமாவளவன், விசிகாவினர் கிடையாது, அவங்களுக்கும் விசிகாவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்தி இருக்காங்க. இந்த நிலையில இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2 தலைவர்களுமே இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 25% காயத்தோடு இருந்தார் இல்லையா, அவர் தரப்புல அவர் பேசும்போது நாங்க வேமா போகாதீங்கன்னு மட்டும் தான் சொன்னோம், மத்தபடி நாங்க வேற எதுவுமே பண்ணல, அவங்களா ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க, அவங்களாதான் பெட்ரோல் ஊத்தி தீ வச்சாங்க அப்படின்னு அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது. வேமா போகாதன்னு சொன்னது ஒரு கூத்தமா, அதுக்கு இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அப்ப இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இதற்கு பின்னணியில் அரசியல் பின்புலம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதை அரசியலாக்க கூடாது அப்படின்னு பொதுமக்கள் போராட்டத்திலும் குறிப்பாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும், கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துதான் சாலை மறியல் போராட்டமும் நடந்தது. இப்படியாக நடு ரோட்டில் இளைஞர்களினுடைய இந்த ஒரு செயல் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் தான் ஏற்படுத்துது. இந்த ஒரு சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.